காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகி சரியாக ஒரு வாரம் ஆகுதுங்க. இந்த ஒரு வாரத்தில் காந்தாரா திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சீரியஸ்லி ஷாக் ஆயிடுவீங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃபில் சும்மா மிரட்டி விட்டாப்பில் ஸ்பிரிச்சுவலான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருந்துச்சுங்க. அதனால எல்லாரையுமே இந்த திரைப்படம் அழகாக கவர்ந்துச்சு. ஒரு வாரத்தில் இப்போ இந்த திரைப்படம் 509 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக வெளியிருந்திருக்கு. ஹும்பாலே ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களோட அஃபீஷியல் பேஜில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. போகிற போக்க பார்த்தா இந்த திரைப்படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் போல இருக்குதுங்க. முதல்ல வெளியான காந்தாரா திரைப்படம் வெறும் 14 கோடியில் தான் எடுத்தாங்க. ஆனால் அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 400 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. இப்போ காந்தாரா சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா வெறும் 125 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்க இப்போவே 500 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு. சொல்ல போனால் இந்த திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓடிடி ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, சாங்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இது ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. கேஜிஎஃப், சலார் போன்ற வெற்றி திரைப்படங்களை கொடுத்த ஹம்பாலே ஃபிலிம்ஸ் இந்த வருஷத்தில் இது 2வது வெற்றியை பதிவு பண்றாங்க. இந்த வருஷத்துல கார்ட்டூன் திரைப்படமா வெளிவந்த நரசிம்மா அப்படிங்கிற திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சுங்க. அந்த வரிசையில இப்ப காந்தாரா சாப்டர் 1 முதல் வாரத்திலேயே 500 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி இப்ப 2வது வாரத்துல அடி எடுத்து வச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் பார்த்துட்டீங்க, எத்தனை பேருக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க.